ஹாய் எவ்ரிவான், காரக்குழம்புக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். நான் பண்ணது அரைச்சி விட்ட காரக்குழம்பு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் பச்சடி பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பெரிய எக் பிளான்ட் இருக்குல்ல, அது நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி 5 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் தண்ணி. மாங்காய் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லைனால புளிப்புக்கு வந்து தக்காளி பழம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம வந்து மசியல் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா கத்திரிக்காய் பச்சடி ரெடி. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல என் ஃப்ரெண்ட் அடிக்கடி செஞ்சு கொடுப்பா. மாங்காய் ஆட் பண்ணி செய்வா, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லைங்கிறனால நான் தக்காளி புளிப்புக்கு ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும் சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார்